பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலையும் நாம் ஒரு காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். மாயையா அல்லது மகிமையா? மாயை என்பது உலகம், மகிமை என்பது தெய்வீகம். மாயையான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, குடும்பத்தில் ஒரு மாதிரியாகவும் வெளியே ஒரு மாதிரியாகவும் தேவனுடைய சபையில் ஒரு மாதிரியாகவும் வாழ்கிற வாழ்க்கை தான் மாயையான வாழ்க்கை. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்களும் நல்லா யோசித்து பார்த்தோன்னா நம்மளுடைய லைஃப்பை, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. தேவன் பார்க்குற போது ஒரு வாழ்க்கையாகவும் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையாகவும், இதுதான் ஒரு மாயையான வாழ்க்கை. இந்த முகமூடியை நம்ம கழட்டிட்டோன்னா தேவனுக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நம்ம மாறிடலாம். பிரசங்கி 1:14 சொல்கிறது, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது என்று பிரசங்கி சாலமோன் சொல்லுகிறான். மாயையான வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல நாம். மகிமையான வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் தேவனுடைய சாயல். நீங்கள் நானும் யாருடைய சாயல்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய சாயல், உலக சாயல் அல்ல. ஒருவேளை உலக சாயல் நம்மேல் காணப்படலாம், ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய சாரம் இன்னும் நமக்குள்ளே தான் இருக்குது. இன்னொரு முறை நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நாம் தேவனுடைய சாயல், உலக சாயல் அல்ல. ஒருவேளை உலக சாயல் நம்மேல் காணப்படலாம், ஆனால் தேவனுடைய சாரம் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, பிரபஞ்சம்னா உலகம், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மாயையை தேடி போனவருடைய வாழ்க்கை மாயமாகிவிட்டது, ஆனால் மகிமையை தேடி போனவருடைய வாழ்க்கை மறுரூபமாகிவிட்டது. காட் பிளஸ் யூ. ஆமென்.